Hi guys, welcome to Step by Step Max channel. Previous video exercise 1.1 4th sum பார்த்தோம். இந்த வீடியோல 5th sum பார்க்க போறோம். So question பாருங்க. Given கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னா A is equal to set of all 1, 2, 3. B is equal to set of all 2, 3, 5. C is equal to set of all 3, 4 and D is equal to set of 1, 3, 5. A, B, C, D இந்த செட் ஆஃப் ஆல் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம செக் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன செக் பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் சைடில் ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி, இதுவும் ரைட் சைடில் இருக்கிற ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி இதுவும் ஈக்குவலாக இருக்குதான்னு செக் பண்ணணும். அப்படி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம அதை ட்ரூன்னு சொல்லுவோம். ஈக்குவல் இல்லை அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு நம்ம சொல்ல போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ சொல்யூஷன் பார்ப்போம். கிவன் தட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? A is equal to this, B is equal to C is equal to C, D is equal to கொடுத்துருக்கிறத நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஓகேவா? கிவன் தட் ஃபஸ்ட்டு கொஷினில் கொடுத்துருக்கிறத நம்ம எழுதிக்கிறோம். இப்போது நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கிறத சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு A இன்டர்செக்ஷன் C. இன்டர்செக்ஷன்னா காமன் வேல்யூஸை நம்ம எடுத்து எழுதுவோம். அதுதான் இன்டர்செக்ஷன். ஓகேவா? இப்போ ஏ இன்டர்செக்ஷன் சி நம்ம கண்டுபிடிப்போம். ஏ இன்டர்செக்ஷன் சியில் ஏக்கு பதிலாக செட் ஆஃப் ஆல் 1, 2, 3 போட்டுக்கிறோம். இன்டர்செக்ஷன் சிம்பிள் அப்படியே போட்டுக்கிறோம். சிக்கு பதில் சியோடைய வேல்யூஸ் போட்டுக்கிறோம். 3, 4. ஓகேவா? இப்போது இது ரெண்டுத்துல எது காமனாக இருக்குது? இந்த ரெண்டு செட்லேயும் எந்த நம்பர் காமனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 மட்டும்தான் நம்ம இந்த ரெண்டு செட்லேயும் காமனாக இருக்குது. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் சி நம்மளுக்கு செட் ஆஃப் 3. இதை நம்ம ஈக்குவேஷன் ஏன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணும். பி இன்டர்செக்ஷன் சியில் பிக்கு பதில் 2, 3, 5 எழுதிக்கிறோம். இன்டர்செக்ஷன் சிம்பிள் அப்படியே போட்டுக்கிறோம். டிக்கு பதில் 1, 3, 5 கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நம்ம இங்கே போட்டுக்கிறோம். இப்போ இந்த ரெண்டு செட்லேயும் எது காமனாக இருக்குன்னா 3 காமனாக இருக்குது. இதுலேயும் 3 இருக்குது, இதுலேயும் 3 இருக்குது, இதுலேயும் 5 இருக்குது, இதுலேயும் 5 இருக்குது. ஸோ 3, 5 நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ பிஏ டிஏ இன்டர்செக்ட் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 3, 5 கிடைக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம பின்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஃப்ரம் ஏ அண்டு பியிலேருந்து இந்த ஈக்குவேஷனில் இருந்து நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா இதையும் க்ராஸ் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் சி க்ராஸ் பி இன்டர்செக்ஷன் டி, இது ரெண்டுத்தையும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் சியோடைய வேல்யூ என்ன நம்மளுக்கு? செட் ஆஃப் 3. பி இன்டர்செக்ஷன் டியோடைய வேல்யூ என்ன? ஈக்குவேஷன் பியிலேருந்து 3, 5. ஸோ இது ரெண்டுத்தையும் க்ராஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணுறோம். க்ராஸ் சிம்பிள் இருக்கிறதுனால நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். 3யை 3க்கு மேப் பண்ணால் 3, 3 கிடைக்கும். 3க்கு 5 மேப் பண்ணால் 3, 5 ஒரு ஆர்டர் கிடைக்கும். இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறோம். இப்போது லெஃப்ட் சைடில் இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ரைட் சைடில் இருக்கிறதோடைய ரிசல்ட்டே நம்ம கண்டுபிடிக்கணும். இன்கேஸ் லெஃப்ட் சைடில் இருக்கிறோடைய ரிசல்ட்டும் ரைட் சைடில் இருக்கிற ரிசல்ட்டும் சேமாக இருந்தால் இந்த ஈக்குவேஷன் ட்ரூன்னு அர்த்தம். இன்கேஸ் சேமாக இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் இந்த ஈக்குவேஷன் ஃபால்ஸ்ன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ ரைட் சைடில் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ரைட் சைடில் என்ன இருக்குது? ஏ கிராஸ் பி இருக்குது. ஏவும் பியும் நம்ம கார்ட்டீசியன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏ கிராஸ் பியை கண்டுபிடிப்போம். ஏவுடைய வேலை என்ன கொடுத்துருக்கிறது? 1, 2, 3 அதை எழுதியிருக்கேன். கிராஸ் சிம்பிள் போட்டுக்கிறோம். பிக்கு பதில் 2, 3, 5 கொடுத்துருக்கிறது இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இதை நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணோம். ஃபஸ்ட் எலமெண்ட்டை எடுத்துக்கோங்க. அது 1 2 கூட மேப் பண்ணால் 1, 2 1 3 கூட மேப் பண்ணால் 1, 3 1 5 கூட மேப் பண்ணால் 1, 5. இப்போ செகண்ட் எலமெண்ட் 2 2 2 கூட மேப் பண்ணால் 2, 2 2 3 கூட மேப் பண்ணால் 2, 3 2 5 கூட மேப் பண்ணால் 2, 5. இப்போ நெக்ஸ்ட் எலமெண்ட் வந்துட்டு 3 3யை 2க்கு மேப் பண்ணால் 3, 2 3யை 3க்கு மேப் பண்ணால் 3, 3 3யை 5க்கு மேப் பண்ணால் 3, 5. இந்த ஈக்குவேஷனை நம்ம சீன் எடுத்துக்கிறோம். இப்போது ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ சி கிராஸ் டி கண்டுபிடிக்கணும். சி கிராஸ் டிக்கில் சிக்கு பதில் 3, 4 எழுதிக்கிறேன். கிராஸ் சிம்பிள் போட்டுக்கிறோம். டிக்கு பதில் 1, 3, 5 கொடுத்துருக்கிறது நம்ம இங்கே எழுதியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட் எலமெண்ட் வந்துட்டு 3யை 1க்கு மேப் பண்ணால் 3, 1 3யை 3க்கு மேப் பண்ணால் 3, 3 3யை 5க்கு மேப் பண்ணால் 3, 5. இப்போ 4யை 1க்கு மேப் பண்ணால் 4, 1 4யை 3க்கு மேப் பண்ணால் 4, 3 4யை 5க்கு மேப் பண்ணால் 4, 5. இதை நான் ஈக்குவேஷன் டின்னு டினோட் பண்ணிக்கிறேன்.
இப்போ ஃப்ரம் சி அண்டு டியிலேருந்து ஏ கிராஸ் பியை தான் நம்ம சின்னு டினோட் பண்ணியிருக்கோம், சி கிராஸ் டியோட இதை டின்னு டினோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா இன்டர்செக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்டர்செக்ட்னா என்ன அர்த்தம்? இதோடைய வேல்யூஸ்லையும் இருக்கிற காமன் வேல்யூஸை மட்டும் நம்ம வந்துட்டு எடுத்து எழுதணும், அதுதான் இன்டர்செக்ட். ஸோ ஏ கிராஸ் பிலையும் சி கிராஸ் டிலையும் எது காமனாக இருக்குது பாருங்கள், 3,3 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் 3,3 இருக்குது. ஸோ 3,3 3,3 இதில் 3,5 இருக்குது, இதுலேயும் 3,5 இருக்குது. ஸோ 3,5 மற்ற எந்த ஆர்டர் பேருமே இந்த ஆர்டர் பேர் கூட சேமாக இல்லை. இது ரெண்டுத்துலையுமே எதுவுமே சேமாக கிடையாது. இந்த 3,3 3,5ன்ற 2 ஆர்டர் பேர் மட்டும்தான் சேமாக இருக்குது. ஸோ அதை மட்டும்தான் நம்ம இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். ஏன் இது எடுத்து எழுதுகிறோன்னா நம்மளுக்கு இங்கே இன்டர்செக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்டர்செக்ட்னா சேமாக இருக்கிற ஆர்டர் பேர் மட்டும்தான் நம்ம எழுதுவோம். இதுலேயும் எது சேமாக இருக்கோ அந்த ஆர்டர் பேர் மட்டும்தான் எடுத்து எழுதுகிறோம், அதுதான் இன்டர்செக்ட். ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கிறோம். இப்போது ஃப்ரம் 1 and 2 we get ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 அண்டு 2லேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, வி கெட்னா என்ன கிடைக்கிதுன்னா ஈக்குவேஷன் 1ல் பாருங்கள் 3,3 3,5 இருக்கா, இதுலேயும் 3,3 3,5 இருக்குது. லெஃப்ட் சைடில் இருக்கிற வேல்யூஸ் என்னது, நம்மளுக்கு ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டியில் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 3,3 3,5 கிடச்சிருக்கு. ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டியில் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு 3,3 அதே 3,5 தான் கிடச்சிருக்கு. ஸோ இதில் கிடச்சிருக்க ரிசல்ட்டும் சேமாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் ட்ரூ. ஸோ நம்ம கொஷினில் என்ன கேட்டிருந்தாங்க, இஃப் ஒரு வேளை திஸ் லெஃப்ட் சைடில் இருக்கிறதோ ரைட் சைடில் இருக்கிறதோ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது ட்ரூவான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஆமாம், இதோடைய ரிசல்ட்டும் சேமாக இருந்துச்சு. ஸோ திஸ் இஸ் ட்ரூ. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸசைஸ் 1.1லேருந்து 6th சம் பார்ப்போம். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா, உங்களுக்கு புரிஞ்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.